ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் முக்கியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 26ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு சில பல நற்பலன்கள்லாம் நல்ல நற்பலன்களாக நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் உண்மையாகவே உங்களுக்கு நல்ல பலன்களாக தரப்போகுதா, இல்லை கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்க போகுதா? அப்படி கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனசார நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களும் இதில் அடங்கியிருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் கோபம் வந்துருச்சு அப்படின்னா மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலையே இல்லாமல் சற்றென்று வார்த்தைகளை விட்டு விடுவாங்க. விருச்சிக ராசியினர் இயல்பாகவே குறும்புத்தனம் மிக்கவங்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலுமே அலட்டி கொள்ள மாட்டாங்க. எதையும் விடாப்புடியாக நின்று சாதிப்பாங்க. பார்ப்பதற்கு அப்பாவித்தனமாக முகத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. தன்னுடையதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வாய் ஜாலம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இவர்களிடம் பேசி ஜெயிப்பது கடினமான ஒரு விஷயமா இருக்கும். மேலும் விருச்சிக ராசினர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களிடம் முன்கோபம் அதிகமாக இருக்கும். எத்தனை தோல்விகள் வந்தாலும் விடாப்பிடையாக நின்று முடித்து காட்டுவாங்க. இவர்கள் சேமிப்பில் அதிக அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. யாருடைய பணமாவது இவர்கள் கையில் புழங்கிக் கொண்டே இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சமூக சேவைகளில் அதிக ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே வேளையில் தான தர்மங்கள் செய்வதிலும் இவர்களுக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இளமையில் கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் கூட நடுத்தர வயதில் சுகபோகங்களான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்க எந்த விஷயமா இருந்தாலுமே ஆழ்ந்து யோசிக்கும் திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க இதை எடுத்துக்கொண்டாலும் அதன் மீது கவனம் சிதறாமல் நினைத்த காரியத்தை சரியாக நடத்தி கொடுக்கும் வரை ஓய மாட்டாங்க. அதே போல் இவங்களுக்கு தந்திரமாக யோசித்து ஒரு காரியத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்று தெரியும் என சொல்லப்படுதுங்க. மேலும் இவர்களுக்கு எந்த ஒன்று சக்தியும் வெளியில் இருந்து தேவைப்படாதாம். மேலும் தன்னை நோக்கி என்ன சவால் வரும் என்பதை முன்கூட்டியே யோசித்து வைத்துக் கொள்ளும் இவர்கள் அதற்கு ஏற்ப போல் திட்டம் போட்டு வகுத்து அதை நடத்தி செல்வார்கள். மேலும் தங்களின் ஆழ் மனது சொல்வதை கேட்கும் அவர்கள் சூழல் அறிந்து அதனை தனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வாங்க. இதுவே பிறரும் இவர் மீது நம்பிக்கை வைக்கும் காரணமான ஒரு விஷயமா அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே சமயத்தில் தங்களின் தனித்துவத்தை பாதுகாத்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. மிகவும் புத்திசாலித்தனமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சிந்தித்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வாங்க. மேலும் இனிமையாகவும் கலகலப்பாகவும் பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தாங்கள் காதலிக்கும் அல்லது அன்பு வைத்திருக்கும் ஆணிற்கும் மிக உண்மையாக அக்கறையாகவும் இருப்பாங்க. ஆனால் பலருக்கும் தெரியாத சில மர்மமான குணங்களும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பிடிவாதம், பழிவாங்கும் குணம், வெறித்தனமான எண்ணம், கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தும் குணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் அவங்க வாழ்க்கையில் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம்.
அதே போல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் அடைந்துள்ள நிலையில் நட்சத்திரநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் சிக்கல் உண்டாகும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே இழுபறியாகும். இதுவரை இருந்து வந்த நன்மையான நிலையில் மாற்றம் ஏற்படும். ஒவ்வொன்றையும் போராடி முடிக்க வேண்டியதாக அமையக்கூடும். குரு பகவானின் பார்வையால் ராகு சனியில் ஏற்படும் பாதகத்தாலையும் பலன்கள் உங்களை நெருங்க விடாமல் போகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும். தாய் வழி உறவில் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்க போகுது. வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். செலவு ஏற்பட்டாலுமே அது அத்தியாவசியமானதாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஜீவானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 7வது இடத்துல சஞ்சரிப்பதால் பணியாட்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கக்கூடும். விவசாயிகள் வேளாண்மையில் அக்கறை எடுப்பது நல்லதுங்க. உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 28, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 27, 30. செய்ய வேண்டிய பரிகாரம், சிவபெருமான வழிபட்டு வர நன்மைகள் கிடைக்கும். மேலும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க. உடல்நிலையில் பாதிப்பு உண்டாக்குவாங்க. குரு பகவானின் பார்வை 4வது இடத்துல பதிவதால் அவை உங்களை நெருங்காமல் போகும். மேலும் மே மாதம் 31 வரைக்கும் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பண வருமானம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். இன்னும் சிலருக்கு காதல் உண்டாகும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை இல்லாமல் போகும். பொன் பொருள் சேரும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்க முடியும். எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். சங்கடம் இல்லாமல் வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். மேலும் ஜூன் மாதம் 2 முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த வேலை நல்லபடியாக நடக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 29, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 26 மற்றும் 27. செய்ய வேண்டிய பரிகாரம், கால பைரவரை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடம் விலகும். மேலும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2 முதல் புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் கனவு நனவாகும். இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பண உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உயர்கல்வி கனவு நனவாகும். மேலும் மே மாதம் 31 வரைக்குமே சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால முயற்சிக்கேற்ற லாபத்தை கொடுப்பாரு. தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை. புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னாடி மார்க்கெட்டிங் நிலவரம் அறிந்து செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்கு வெளிநாடு செல்ல முயற்சி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவருடைய பார்வை உங்களை பாதுகாக்கும். மேலும் 4வது இடமான சனி மற்றும் ராகுவால் ஏற்படும் பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும். ஆரோக்கியமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். வீட்டில் புதிய பொருள் சேரும். நேற்றைய கனவு நனவாகும். பிள்ளைகள் எதிர்காலத்தை மனதில் வைத்து சேமிப்பை உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 30, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 23 மற்றும் 27. செய்ய வேண்டிய பரிகாரம், லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு வர நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் 26ஆம் தேதி அமாவாசையானது நடக்கிறதுக்கு, இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு உண்மையாலுமே இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக தீமை தரக்கூடிய காலகட்டமாக அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவின் மூலயமா நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.